யாராவது கேட்பாங்க, இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு சீனியர் டெவலப்பர்ஸ் இல்லைனா நீங்கள் ஒரு SD2 போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கேள்வியில் கன்ஃபார்மாக கேட்பாங்க. Why functions are first class object in JavaScript அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து JavaScript சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு டேட்டா டைப்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப பேசிக் கிடையாது JavaScript பொறுத்த வரைக்கும். டேட்டா டைப்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் இதில் இருக்க டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் சீனியர் டெவலப்பர்ஸை கூப்பிட்டு JavaScriptல வந்து எவ்வளோ டேட்டா டைப் இருக்குன்னு கேட்டாலே அவங்க வந்து கரெக்டாக சொல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் JavaScript லவர் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட்லி வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்டிக்கலும் அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ரொம்ப இன்டெப்த்தான கண்டென்ட்டோட வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம SD1 அப்படின்ற லெவலை தாண்டி நம்ம வந்து SD2க்கும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுற லெவலுக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் கொடுத்ததுக்கு JS லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து இன்ட் அப்படின்னு போட்டு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் JavaScriptல அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அதை சரி பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் TypeScriptனு ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். JavaScriptல பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து இந்த மாதிரி வந்து டேட்டா டைப்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு வந்து கிடையாது, ஓகேங்களா? ஆனால் அதுலேயுமே வந்து நிறைய டைப்ஸ் வந்து JavaScript வச்சுருக்காங்க இன்டர்னலி. நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டேட்டா டைப் வந்து எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் வரும். நம்பர்னால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே நம்பரில் வந்துடும். 1 2 3 அந்த மாதிரி இருக்கிற நார்மல் நம்பர்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி டபுள் கோட்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புலியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ தான் கடைசியாக ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட்ஸ் சே இஸ் லாக்ட் இன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், இல்லை இஸ் ரீடைரக்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கா நடக்கலையா, இல்லை நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்ற விஷயத்துக்குலாம் வந்து நம்ம பூலியன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து JavaScriptல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்பே இருக்குது. அன்டிஃபைன்டுன்றது என்னன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அன்டிஃபைன்ட் அப்படின்றதுமே ஒரு டேட்டா டைப் தான். அதுக்கடுத்து அன்டிஃபைன்ட் அண்ட் நல், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது. அன்டிஃபைன்ட் அப்படின்னா சிஸ்டமே வந்து என்னன்னு தெரியலன்னு சொல்லிச்சுன்னா அது அன்டிஃபைன்ட். நல் அப்படின்றது நம்ம ஆக்சுவலாக வந்து இது என்னன்னு தெரியல நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து நல், ஓகேங்களா? அன்டிஃபைன்டுன்றது யூசர் சைடில் மோஸ்ட்லி வந்து வைக்கக்கூடாது. ஆனால் அன்டிஃபைன்டு இருந்துச்சுன்னா அது வந்து சிஸ்டம் சைட்லேருந்தே அதோட டேட்டா டைப் என்னன்றது தெரியல அப்படின்றதான் வந்து மீனிங். நல் அப்படின்றது இந்த இடத்துல ஏதோ ஒன்று வரப்போது அது என்னன்னு இன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு டெவலப்பர் சைட்லேருந்து சொல்கிறது நல், ஓகேங்களா? ES6ல அதுக்கப்புறம் வந்து டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் வந்துச்சு. அதுக்கப்புறம் ES11ல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிகின்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பிகின்ட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா n அப்படின்னு போட்டு நம்ம வந்து முடிப்போம். இது வந்து இன்டீஜரை விட ரொம்ப ரொம்ப பெரிய டேட்டா டைப். இதில் நிறைய நம்பர்ஸை வந்து ஆக்சுவலாக நம்பராகவே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் நான் வந்து ஒரு இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாவாலேருந்து JavaScriptக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறோம். ஆனால் JavaScript வந்து ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரங்கேட் பண்ணிடும் நம்பர்ஸை. அந்த டைமில் வந்துட்டு எங்களோட மொத்த ப்ரொடக்ஷனும் பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு சேஞ்ச் வந்து இருந்துச்சு. அதை நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நம்பரையும் தூக்கி பிகின்ட்டுக்கு வந்து போர்ட் பண்ணோம். அது மூலிமா வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் அந்த டைமில் வந்து நாங்கள் ES11 வந்து அப்டேட்டே பண்ணலை. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ES11 போனதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து நம்ம பிகின்ட்டாக வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லெவலில் பிரேக்கேஜ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேட்டா டைப்லாம் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப் டக்குன்னு வந்து நம்ம ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அண்ட் தென் பூலியன், அதுக்கப்புறம் வந்து அன்டிஃபைன்ட் அண்ட் நல் அண்ட் தென் சிம்பிள்ஸ் அண்ட் தென் பிகின். இதுக்கப்புறம் நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு இருக்குது. நான் பிரிமிட்டிவ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிமிட்டிவ்ல இல்லாமல் என்னெல்லாம் வருது எல்லாமே நான் பிரிமிட்டிவ் தான். ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக நான் பிரிமிட்டிவ்ல தான் வரும். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அரே இஸ் அ டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து நான் பிரிமிட்டிவ்ல வந்துடும். இப்போ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து போவோம்.
ஸோ நம்பர் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 1 2 3 4 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா நம்பர் அப்படின்ற டேட்டா டைப்லேயே நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ளோட்டிங்னா என்ன புதுசாக ஏதோ வார்த்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1.1 1.23 அப்படின்லாம் சொல்லல, பாயிண்ட் வச்சு வரும்ல, இதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இதையுமே வந்து நம்மளால நம்பர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது என்ன ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா IEEEயோட 754 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அரித்மெட்டிக் பண்ணுறப்பையும் அந்த ஃபார்மேட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருந்தாலும் அது வந்து நம்ம நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, நம்ம ஆக்சுவலாக INFINITYன்னு டைப் பண்ணுவோம், ஆனால் அது வந்து ஒரு நம்பர் தான். ஸோ டைப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் தான் கிடைக்கும். இந்த மாதிரி டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு ஒன்று இருக்குது. நானுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் அ நம்பர். ஆனால் இந்த நாட் அ நம்பரோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நாட் அ நம்பராக மாறுச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லேருந்து ஏதோ ஒரு எரராக வந்திருக்கு அப்படின்றதுக்கு தான் மீனிங். அதனால தான் வந்து அதை நாட் அ நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாட் அ நம்பர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கலெக்ஷனை தான் வந்து குறிக்குது அப்படின்றதுனால இதுவுமே வந்து டைப் ஆஃப் நம்பரில் தான் வரும். ஓகேங்களா, யாராவது கேட்பாங்க, இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படின்னா வந்து நாட் அ நம்பர், ஆனால் அதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்பருக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படின்னு 2 இருக்குது. அது என்னன்றதை நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை நம்பர் டாட் மின் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுற இந்த நம்பர் தான் வந்து நம்மளால் ஹையஸ்ட் நம்பராக வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் லோவஸ்ட் நம்பராக வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இந்த நம்பர் அப்படின்ற டேட்டா டைப்பில். அது இல்லாமல் என்ன வந்து நம்மளால் சேஃபாக ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்பர் டாட் மேக்ஸ் சேஃப் இன்டீஜர் அப்படின்றது இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஸ்னிப்னு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, சோஃபார் வந்து நம்பர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரிங் பற்றி வந்துடலாம். ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிங்கிள் கோட்ஸ் போட்டும் சொல்லலாம், டபுள் கோட்ஸ் போட்டும் சொல்லலாம், அண்ட் டெம்ப்ளேட் லிட்ரல், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில், நம்ம பேக்டிக்ஸ் போட்டுமே நம்ம வந்து சொல்லலாம், அதாவது டெம்ப்ளேட் லிட்ரல்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கை தான் வந்து குறிக்கும். இதில் வந்து என்ன ரிட்டர்ன் ஆனாலும் அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். ஸ்ட்ரிங் வந்து மற்ற லாங்குவேஜ் மாதிரி இங்கேயுமே வந்துட்டு இம்மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் புது ஸ்ட்ரிங்காக தான் இன்னொரு தடவையும் கிரியேட் பண்ணுவீங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கை உங்களால் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு புது ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம கன்காட்டினேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெம்ப்ளேட் லிட்டரில் நம்ம வந்து உள்ள $சைன் போட்டுமே நம்ம ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டெம்ப்ளேட்டுமே நான் வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பூலியனில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் வந்து சொல்லித்தரேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு சீனியர் டெவலப்பர்ஸ் இல்லைனா நீங்கள் ஒரு SD2 போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கேள்வியில் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ பூலியனில் ஜாவாஸ்கிரிப்டில் பூலியனில் முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்தி அண்ட் ஃபால்சி வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் வந்து பூலியனாக வராது. மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃபால்ஸ்ன்னு எடுப்போம். அதுக்கு பேர் தான் வந்து ஃபால்சி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூலியன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஒரு வேரியபிளோ இல்லை டேரெக்டாக ஒரு ட்ரூத்தி ஆர் ஃபால்சி வேல்யூவோ கொடுக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லலாம். லெட்ஸே 10 வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னு நான் கேட்டேன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் கூட நம்ம வந்து பூலியனாக எடுத்துக்க முடியும். இப்போ ஃபால்சி வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸ்ன்றது எந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து ஃபால்சி வேல்யூ தான். அடுத்தது 0 and -0. ஆமாம், நீங்கள் பார்த்தது கரெக்டு தான். ஜாவாஸ்கிரிப்டில் -0 அப்படின்ற வேல்யூவும் இருக்குது. அண்ட் 0 and -0 அதுக்கப்புறம் 0n அதாவது பிக் இன்டீஜரில் இருக்க 0 இது எல்லாமே வந்துட்டு ஃபால்சி வேல்யூஸ். அதுக்கப்புறம் எம்டி ஸ்ட்ரிங், அதாவது உள்ள எதுவுமே இல்லை, வெறும் எம்டி கோட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து பூலியனாக எடுத்துக்க முடியும். அது ஸ்ட்ரிங் தான், ஆனால் நீங்கள் வந்து பூலியனுக்கு அசைன் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கடுத்தது நல் அப்படின்றதுமே ஒரு ஃபால்சி வேல்யூ, அன்டிஃபைன் அப்படின்றதும் ஒரு ஃபால்சி வேல்யூ, நாட் அ நம்பர் அப்படின்றதும் ஃபால்சி வேல்யூ. ஸோ பேசிக்லி உங்களுக்கு வந்து எரர் கொடுக்குற மாதிரி இல்லை அன்சர்டைனாக இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஃபால்சி வேல்யூன்னு எடுத்துருப்போம். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நீங்கள் எம்டி ஆப்ஜெக்டோ இல்லை எம்டி அரேவோ கொடுத்தீங்கன்னா அது ஃபால்சி வேல்யூவில் வராது. பிகாஸ் எம்டி அரேக்கு ஒரு லென்த் இருக்கும் கரெக்டாக. அப்போது அது ஆக்சுவலி ஒரு வேலிடான ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஃபால்ஸ்ன்னு எடுக்க முடியாது கரெக்டாக. ஆனால் இந்த எம்டி ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே இருக்காது, பெருசாக எந்த ஒரு வேல்யூவும் அசைன் ஆயிருக்காது. அதனால நம்ம ஃபால்ஸ் 0 -0 0n அதுக்கப்புறம் எம்டி கோட்ஸ் நல் அன்டிஃபைன் அண்ட் தென் நாட் அ நம்பர் இது எல்லாமே ஃபால்சி வேல்யூஸ்ன்னு எடுப்போம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இதை நம்ம எங்கே வந்து டேரெக்டாக நம்ம அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் கண்டிஷனில் ஈக்குவல் டு ட்ரூவா ஈக்குவல் டு ஃபால்ஸான்னு பார்க்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த ஃபால்சி வேல்யூல என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இஃப் கண்டிஷனில் போட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எம்டி அரே வந்து ஒரு ட்ரூத்தி வேல்யூ. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபால்சி வேல்யூ ட்ரூத்தி வேல்யூ பற்றி இன்னும் நிறைய டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே வந்து ஆர்டிகளோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து ஆர்டிகல் வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரிதேஷ் அண்ட் ஆல்சோ JS Lovers ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் சச் அ குவாலிட்டி ஆர்டிகல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆர்டிக்கலில் ரொம்ப டீட்டெயிலாக பயங்கரமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து போய் நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரூத்தி வேல்யூ அண்ட் ஃபால்சி வேல்யூக்கான ஒரு இன்ட்ரோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அன்டிஃபைண்டை பற்றி வந்து பார்ப்போம். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து 2 ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒன்று வந்து கிரியேஷன் ஃபேஸ், இன்னொன்று வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். கிரியேஷன் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக வேர் வேரியபிள்ஸ்லாம் வந்து அன்டிஃபைண்டுன்னு டிஃபைன் பண்ணுவோம். கரெக்டாக அது கம்பைலரே பண்ணும். அந்த டைம்லையும் நம்ம வந்து அன்டிஃபைண்டுன்ற ஒரு வேல்யூ எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இன்டென்ஷனலாக நம்ம வந்து அன்டிஃபைண்டாக மாற்ற முடியும். இன்டென்ஷனலாக நம்ம நினச்சா வந்து அன்டிஃபைன்னு மாற்ற முடியும். இது எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, MongoDB வந்து யூஸ் பண்ணுற டைமில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அன்டிஃபைன்னு போட்டோம்னா அந்த கீ வந்து ஆக்சுவலாக போய் உட்காராது ஆப்ஜெக்டில் அண்ட் டேட்டா பேஸ்லையும் போய் உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம அன்டிஃபைன் யூஸ் பண்ணணுமே தவிர ஜென்ரலி இட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் டு யூஸ் அன்டிஃபைன்ட் இன் யோர் கோட். ஓகேங்களா, நீங்கள் கோடில் வந்து அன்டிஃபைன் டைப் பண்ணக்கூடாது. அது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினே கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நல் வந்து எப்படி இருக்கும்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. நல்லும் அன்டிஃபைண்டும் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு போடுறப்போ உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். அண்ட் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அன்டிஃபைன்ட் அண்ட் நல் பற்றி பார்க்குறப்போ அன்டிஃபைண்டும் நல்லும் ஈக்குவலா அப்படின்னு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை கேட்டிங்கன்னா அது ஈக்குவல்னு சொல்லும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அன்டிஃபைண்டும் நல்லும் வந்து சேம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தெளிவாக பண்ணியிருப்பேன். ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்குற வேல்யூ தான் அன்டிஃபைண்டாக இருக்கணும், ஒரு மனுஷன் கொடுக்குற வேல்யூ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்தபடி பார்க்குறப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு பார்த்தோம் அப்படின்னா அன்டிஃபைண்டும் நல்லு வந்து ஈக்குவலாக இருக்காது. நான் வேணா வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டு காட்டுறேன். அன்டிஃபைண்ட் அண்ட் நல்ல கம்பேர் பண்ணுறப்ப என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதுவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நல் வந்து வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெலிபரேட்லி இந்த ஒரு வேல்யூ வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, ஈவன் தோ நம்ம வந்து டெலிபரேட்லி நல் அப்படின்றது ஒரு டேட்டா டைப்னு தெரிஞ்சா கூட, ஆனால் நல்லோட டேட்டா டைப் ஆஃப் நல் அப்படின்றது என்னன்னு கேட்டோம்னா நமக்கு ஆப்ஜெக்ட்னு வரும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நல்லுன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள்ஸ் அப்படின்ற டேட்டா டைப். சிம்பிள் டேட்டா டைப்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் எனக்குமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து சிம்பிள்ஸ் வந்து நான் வந்து என்கவுண்டர் பண்ணேன். சிம்பிள்ஸ்க்கு ஒரு சில யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. யூனிக்னஸே அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? சரி, சிம்பிளாக வந்து சொல்கிறேன். சிம்பிள் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிம்பிள் தட் யூ டிஃபைன் வில் பி யூனிக். ஓகேங்களா, சிம்பிள் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் உள்ள என்ன போட்டாலும் சரி, சிம்பிள்னு போட்டு ஹரிஷன் போட்டு 2 வேரியபிள் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் 3மே யூனிக்காக தான் வந்து ட்ரீட் ஆகும். ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு அந்த மாதிரி ட்ரீட் ஆகாது. ஸோ நமக்கு யூனிக்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் ஆப்ஜெக்டில் ஒரு கீ வந்து வைக்கிறீங்க, ஆனால் அந்த கீ வந்து ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ்ன்னு போடுறப்ப யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் சிம்பிளை யூஸ் பண்ணலாம். சிம்பிள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் வேரியபிளுக்கு சமமான ஒரு வேரியபிள். அண்ட் ஸ்ட்ரிங் மாதிரி வந்து உங்களால் வந்து புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஆனால் சிம்பிள் வந்து ஒரு தடவை கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதை உங்களால் வந்து திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ சிம்பிளுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிம்பிள் 1 சிம்பிள் 2 2 வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்குறப்ப நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா ஈச் சிம்பிள் இஸ் யூனிக். இது ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது நம்ம சிம்பிளை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க கீக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் வந்து கொடுக்குறேன். அந்த டைமில் நான் வந்து ஆப்ஜெக்ட்டில் எனுமரேஷன் ஆப்ஜெக்ட்டில் இருக்க கீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஹிடன் ஃப்ரம் எனுமரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இருக்கிற எல்லா கீயையும் வந்து நான் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்பயுமே எனக்கு வந்து கிடைக்காது. அண்ட் ஏன்னா சிம்பிள் வந்து ஹிடன் இன் எனுமரேஷன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு அதோட வேல்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த சிம்பிளை கொடுத்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் எனுமரேட் பண்ணி உங்களால் அந்த கீயை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உள்ளே வந்து நான் ஒரு டேட்டா வச்சிருப்பேன், அதனால் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது, நான் மட்டும்தான் அதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட் ஓன் ப்ராப்பர்ட்டி சிம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஆப்ஜெக்டில். அந்த ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஓப்பன் ப்ராப்பர்ட்டி சிம்பிள்ஸ்ன்னு போட்டுட்டு கெட் ஓன் ப்ராப்பர்ட்டி சிம்பிள்ஸ்ன்னு போட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட் என்னவோ கொடுத்தீங்களா அப்போ என்னென்னலாம் ஹிடனாக இருக்கோ அதையும் சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணும்.
சரி இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கே, இது வந்து எங்கே நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி யூசர் இருக்காங்க, ஜான் டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி யூசர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த டைமில் அவங்க லாஸ்ட் எப்போ வந்து மாடிஃபை பண்ணாங்க அப்படின்றத நான் வந்து தேர்ட் பார்ட்டி யூசரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் மாடிஃபைடு அப்படின்றது யாரும் அக்சஸ் பண்ண தேவையில்லை. கரெக்டாக வேறு யாராவது கோட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லை. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஆக்சுவலாக அவங்க வேறு ஒரு கோடில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி யூசர் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க இல்லை வந்து ஐட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லாஸ்ட் மாடிஃபை அப்படின்றது கிடைக்காது. சப்போஸ் எனக்கு மட்டும்தான் அது தெரியணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து கரெக்டாக அந்த லாஸ்ட் மாடிஃபைட் அப்படின்ற கீயை போட்டு எப்போ மாடிஃபை பண்ணாங்கன்றதை நான் எடுத்துப்பேன். ஸோ இது வந்து ஒரு டெவலப்பர் மட்டும் வந்து இன்டர்னலி வந்து எடுக்கணும், வெளியே இருக்கவங்களுக்கு வந்து இந்த கீ தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் இன்ட்னா வந்து பிக் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து இருக்குது. ஈவன் ஜாவாவில் கூட பிக் இன்டீஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இன்டீஜரை விட கொஞ்சம் பெருசு, நிறைய ஸ்பேசஸ் வந்து எடுத்துக்கும். அண்ட் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேல்யூஸும் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக் இன்டீஜர் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா 2^53-1 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட் ஆகும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா number.maxSafeInteger அப்படின்ற அந்த கீ மூலமா நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபிக்கு இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸான வந்து ஹேஷிங் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைமில் ரொம்ப பெரிய நம்பர்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்ம பிக் இன்டீஜர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி பிக் இன்டீஜர்னாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய நம்பரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பில்லியன் கணக்கு இல்லை ட்ரில்லியன் கணக்கு, குவாட்ரில்லியன் அந்த மாதிரி நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் போட்டு எண்டிங்கில் n அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து பிக் இன்ட்டாக மாறிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கின்ட்டை வந்து இன்னொரு பிக்கின் கூட தான் வந்து ஆட் பண்ண முடியும். நார்மல் நம்பரையும் பிக்கின்ட்டையும் நம்மளால வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ லார்ஜ் நம்பர் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை விட பெரிய நம்பர் ஒன்று வேணும் அப்படின்னா +1n தான் கொடுக்கணும். டேரெக்டாக 1 போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை பார்ப்போம். இது வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து மியூட்டபிளாக இருக்கும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மாற்றுறது கஷ்டம். ஆனால் நான் ப்ரிமிட்டிவை நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் இருக்க வேல்யூஸாக அப்படியே இன்பிளேஸாகவே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கீ இருக்கும் அண்ட் வேல்யூ இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மியூட்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான டேட்டா லெட்ஸே யூசரோட ப்ரொஃபைல் இல்லைனா வந்து அவங்களோட கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று அக்சஸர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேட்டா ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட்லி ஒரு வேல்யூ வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டேட்டா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். லிட்டரலி ஒரு கீ போட்டு ஒரு வேல்யூ எடுக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரைட்டபிளா இல்லை அது வந்து என்யூமரபிளா இல்லைனா கான்ஃபிகரபிளா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து டேட்டா ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும், மற்றபடி வேற எந்த ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்காது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ள இருக்க டேட்டாவை வந்து மாற்றிக்க முடியும். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்சஸர் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும். அக்சஸர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா டேரெக்டாக உங்களால் வேல்யூ வந்து எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக கெட்டர் செட்டர் மெத்தட் வச்சு எடுக்க முடியும். இதை தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பில்லர்ஸ் ஆஃப் ஹூப்ஸில் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். அது வந்து ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்ட்லையும் இருக்குது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்சஸர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து கெட்டர் மெத்தடை கால் பண்ணுவீங்க. எப்போல்லாம் வந்து ஒரு வேல்யூவை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து செட்டர் மெத்தட் வந்து நீங்கள் கால் பண்ணுவீங்க. அது மூலமா ஆக்சுவலான டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டேட்டா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், அதுக்கப்புறம் மெம்பர் இதெல்லாம் இருக்கும். இதை நான் வந்து டேரெக்டாக எடுக்கணும்னா டாட் ஃபர்ஸ்ட் நேம்னு நான் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும்னா டாட் ஏஜ்னு போட்டு நான் அதை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து கன்சோல் லாக் பண்ண முடியும். இது நார்மலான டேட்டா ப்ராப்பர்ட்டி. இதுவே வந்து அக்சஸர் ப்ராப்பர்ட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஃபுல் நேம். இது வந்து ஒரு யூசர் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம். அந்த ஃபங்க்ஷன் வந்து கெட் அண்ட் செட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஆக்சுவலான ஃபர்ஸ்ட் நேமையோ இல்லை இந்த லாஸ்ட் நேமையோ எடுக்கணும்னா நான் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல் நேம் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கன்கேட்னேட் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் ஒரு கெட்டர் போட்டிருக்கேன். அண்டு அதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் நேம் கொடுத்து அதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி நானே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து தனித்தனியாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கெட் அண்ட் செட் இந்த மெத்தட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்சஸர் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வேல்யூ உள்ள இருக்கவே இருக்காது, அது நம்மளே மேடப் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் வந்து கெட் அண்ட் செட் மெத்தட். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேவுமே ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். இது நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து இண்டெக்ஸ்டான வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். அதில் 0லேருந்து இண்டெக்ஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு வேல்யூவை வந்து அக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் அரேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா எலமெண்ட்டும் ஆர்டர்டாக தான் இருக்கும், கிளட்டர்டாக இருக்காது. அண்ட் அரேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூ வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் மியூட்டபிள்.
சி பை டிஃபால்ட் அரேவோட டெஃபினேஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரே வந்து ஹோமோஜினியஸாக தான் இருக்கணும்னு அர்த்தம். மீனிங் அதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணுன்றது தான் அர்த்தம். அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸுமே கூட. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஹெட்ரோஜினியஸ் அரேவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பை டிஃபால்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக போட்டுட்டு செகண்ட் வேல்யூ வந்து 1 2 3ன்னு போட்டுட்டு தேர்ட் வேல்யூ வந்து நல்லுன்னு போட்டிங்கன்னா கூட அதையும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கும். இப்போ அரேல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டென்ஸ் அரே, இன்னொன்று வந்து ஸ்பார்ஸ் அரே. இந்த ஸ்பார்ஸ் அரேவை பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஓட்டை இருக்குது அப்படின்றதான் மீனிங். யூஸ்வலி இந்த டென்ஸ் அரேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து n-1, அதாவது அந்த அரே லென்த் வரைக்கும் எல்லா எலமெண்ட்டும் வந்து கண்டிப்பாக பேக்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டென்ஸ் அரேன்னு சொல்லுவாங்க. இந்த டென்ஸ் அரேவை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த ஹோலி அரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும், நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு எலமெண்ட் இருக்கும், நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும், கடைசி எலமெண்ட் ஃபில் ஆயிருக்கும். இந்த மாதிரி ரேண்டமா ஃபில் ஆகி இருக்கிற அரேவை தான் வந்து நம்ம ஸ்பார்ஸ் அரே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வேற எப்பெல்லாம் வந்து கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு அரே பெருசா இருக்கு, அதுல இருந்து நான் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை டெலீட் யூஸ் பண்ணி நான் வந்து டெலீட் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல ஹோல் விழுதுல, இதை வந்து நம்ம ஸ்பார்ஸ் அரே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ்மே வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்றோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும்னா நம்ம நார்மலா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் புஷ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நான் அரேக்குள்ள ஒரு எலமெண்ட் வந்து புஷ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். இதுவே ஸ்பார்ஸ் அரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நடுவில் செகண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் கமா கொடுத்துருக்கோம். அப்போ அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்பார்ஸ் அரே. இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப 1 empty 3 4 அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நான் வேற ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் அதில் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறேன். அதாவது இந்த 20ன்றதை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டேன், அதாவது இந்த டெலீட் கீவேர்டு வச்சு டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே அது வந்து ஸ்பார்ஸ் அரேவாக மாறிடும். இந்த டைம்ல வந்து 10 empty 30 அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளால ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டையர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபங்க்ஷன் கிரீட் நேம்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நான் வந்து ஃபங்க்ஷன் அடிஷனுக்கு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னா இந்த என்டையர் ஃபங்க்ஷனை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜில் இந்த மாதிரி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. இதனால தான் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து இன்டர்வியூவில் கேட்குறாங்க வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைனா ஒய் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லாங்குவேஜ்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கூட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை நான் கால் பண்ணுறதோ அதை மாடிஃபை பண்ணுறதோ என்னால் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் மீனிங். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டேரெக்டாக நம்மளால வந்து கால் பண்ணிக்க முடியும். இதை கால் பண்ணி ஒரு டாஸ்க் வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஏபின்னு இருக்கு, இதை கால் பண்ணால் ஒரு அடிஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு அரேல வந்து நம்ம ஒரு வேல்யூவாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல வந்து இதை ப்ராப்பர்ட்டியாக கூட வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை எங்கே வேணால் ஒரு வேரியபிள் மாதிரி சும்மாவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் மாதிரியே நம்ம வந்து ஃபங்க்ஷனை எங்கே வேணால் அசைன் பண்ணி எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அனானிமஸாக இருக்கும் அண்ட் நேம்டாக இருக்கும். அது எப்படி அனானிமஸும் நேமும் ஒன்றா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறப்ப இதுக்கு நேம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால தான் இது நேம்ட் அட் த சேம் டைம் அனானிமஸ். ஸோ யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு அனானிமஸ் நேம்டு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனானிமஸாகவும் இருக்கணும், அதுக்கு வந்து நேமும் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கனாலும் நம்ம இப்படி வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டைப் கொயர்ஷன்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இல்லை அப்படின்னாலுமே வந்து கீழே நான் ஆர்டிகல் கொடுக்குறேன், அதை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷனா என்ன, எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனா என்ன, டைப் கொயர்ஷன்னா என்னது அண்ட் டைப் கன்வர்ஷனா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் உங்களோட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கேப் வந்து இதில் நான் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போய் கீழே இருக்க ஆர்டிக்கலை படிங்க. ஸோ அதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக கவர் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனில் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் எங்கே யூஸ் பண்ணணும், கான்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் எங்கே யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேலிடேஷனுக்கு ஜாட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட்
நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம இப்போ படித்த எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும். அது இல்லாமல் நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிளும் கீழே வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் தியரி, உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய சீனியர் டெவலப்பர்ஸ் கூட வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் திணற நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து SD2 ரோலே வந்து உங்களால் வந்து கிராக் பண்ண முடியும். பிகாஸ் இந்த சீரிஸ் முடிகிற டைமில் வந்து நம்ம இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ் டாபிக்லாம் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் இந்த மாதிரி இன்டெப்த்தான கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து கேட்கல, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து நம்ம 100K அடிக்கிறோம். இல்லைனா வந்து நான் வீடியோஸ் போடுறது எனக்கு மோட்டிவேஷனே இருக்க மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட காலேஜ் குரூப்ஸ் அண்ட் மற்ற டெவலப்பர் குரூப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.